நாம் ஓடும்போது ஓடணும், அது சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒரு நாளும் கர்த்தர் சோம்பேறியை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. நீங்கள் ஆவிக்குரிய சோம்பேறியாக இருந்தாலும் ஆசீர்வதிக்க மாட்டார். சில ஆவிக்குரிய சோம்பேறி இருப்பான், பார்த்துருக்கீங்களா? எது கேட்டாலும் ஜாப் பண்ணுவோம். என்னடா பண்ணுற? ஜாப் பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக ஜாப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கார். ஆமாம், இப்போ என்ன பண்ணுறேன்? ஜாப் பண்ணுறேன். கர்த்தர் வாசல் திறக்கிறதுக்கு ஜாப் பண்ணுறேன். எத்தனை வருஷம்? 15 வருஷம். அவன் கூட வந்தவெல்லாம் பாஸ்ட் ஆகிருப்பான், எவாஞ்சலிஸ்ட் ஆகிருப்பான். எங்கேயாவது வழியில் பார்த்து இப்போ என்ன தம்பி பண்ணுற? ஜாப் பண்ணுறேன். சோம்பேறி பையன். உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உன்னை காத்திருக்க சொல்கிறாரா? காத்திருக்கிற நேரத்தில் போய் ஊழியம் பண்ணணும். சும்மாவாது வீட்டில் படுத்து கிடக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு படுத்தே கிடப்பான். வீட்டுக்கு வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவத்தில் ஒன்று சோம்பேறித்தனம். கர்த்தர் யார் எடுத்து பயன்படுத்துவார் தெரியுமா? எவன் கர்த்தருக்கு முன்பாக ஆக்டிவாக ஓடிக்கிட்டே இருக்கிறானோ அவனை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னடா அந்த பையன் இங்கேயும் அங்கேயும் குறுக்கால மரக்கால ஓடிக்கிட்டே இருக்கிறான், அவனை கூப்பிடும்பார். எல்லா பையனும் நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் பாளையத்தில். ஒருத்தனை மட்டும் பார்க்குறாரு. அவன் என்ன பண்ணுறான்? அவன் அங்கேருந்து நடந்து வந்து மலைக்கு கீழே உட்காந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் யாரா? யோசுவா. ஓ அப்படி. அப்புறம் என்ன பண்ணுறான்? மோசே வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பையன் நேரம் வீட்டுக்கு போகாமல் போய் ஆசாரிப்பு கூடத்தில் வந்து ஜாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஓ பரவாயில்லையே, நல்ல பையனாக இருக்கிறானே. மோசே போன பிறகு அவனை கூப்பிடுன்னாரு. இல்லைங்க, மோசேக்கு அப்புறம் ஆரோன் பசங்க அவனை கூப்பிட்றா. இவன்லாம் புசித்து குடித்து விளையாடினவன், அவன் கிரியை செய்தவன். அவனை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாளும் கர்த்தர் கிரியை செய்கிறவனை தான் கர்த்தர் விரும்புவார்.